இந்த பதிவில ஒரு ஹேர் டே தான் பார்க்க போறோம். இந்த ஹேர் டே அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாறிடும். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பட்டை ஒரு 3, 2 டீஸ்பூன் டீ தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம ஊத்துன தண்ணி பாதி அளவு ஆகுற வரைக்குமே நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கிறதுக்கு அப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டிகாஷனை வச்சு தான் நம்ம இப்போ ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த ஹேர் டே ப்ரிப்பேர் பண்றதுக்கு இரும்பு கடாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கடாய் எடுத்துட்டு அதுல வந்து 2 டீஸ்பூன் அளவு பூந்தி கொட்டை சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் நெல்லிக்காய் சேர்த்துக்கோங்க, நெல்லிக்காய் பொடி. அடுத்து 2 டீஸ்பூன் வந்து சிகக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் அந்த டிகாஷனை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட்டி எல்லாம் இருக்கக்கூடாது. இதை வந்து நம்ம அப்படியே வந்து 8 மணி நேரம் அப்படியே வந்து மூடி வச்சிடலாம். காற்று போகாமல் நல்லா மூடி வச்சிடணும். அப்போ தான் நம்மளுக்கு சூப்பரான ஹேர் டை ரெடி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மூடி வச்சாச்சு. 8 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ கருப்பாக நம்மளுக்கு ஹேர் டை கிடச்சிருக்கு. இந்த ஹேர் டையை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. சூப்பரான ஹேர் டை ரெடி ஆயிடுச்சு. வெள்ளை முடிகள் எல்லாம் கருமையாயிடும்.